ரகுமானால் வட இந்திய ரசிகர்கள் புலம்பல். ட்விட்டரில் பதிலடி கொடுத்த பிரபலம். ஏஆர் ரஹ்மான் மிகவும் அமைதியானவர். இவரை யாருக்கு தான் பிடிக்காமல் இருக்காது. 2 ஆஸ்கர் விருதுகளை இந்தியாவிற்கு கொண்டு வந்தவர். இந்நிலையில் இவர் நடத்திய இசை கச்சேரி ஒன்றில் ஹிந்தி பாடலை பாடவில்லை என பல வட இந்திய ரசிகர்கள் ரகுமானை நேற்று சமூக வலைதளத்தில் திட்டி வந்தனர். இதற்கு ரகுமான் எந்த ஒரு பதிலும் கூறவில்லை. அதே நேரத்தில் தமிழ் ரசிகர்கள் சும்மா இருப்பார்களா? அவர்கள் ரகுமானுக்கு ஆதரவாக திரண்டனர். 65% ஹிந்தி பாடல்கள் இருந்தது, அதெல்லாம் உங்கள் காதில் கேட்கவில்லையா என்று பதிலடி கொடுத்தனர். சின்மயும் தன் பங்கிற்கு சில கருத்துக்களை வெளியிட்டார். விஜயின் மெர்சல் ஃபீவர் இப்போது ரசிகர்களிடம் ஆரம்பித்து விட்டது. நடிகர் நாசரின் மகன் ஃபைசல் தன்னுடைய காரின் பின் மெர்சல் லோகோவை வரைந்திருந்தார். அந்த புகைப்படத்தை நாசரே தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் ஷேர் செய்துள்ளார். அதேபோல் அச்சமுண்டு அச்சமுண்டு, பெருச்சாழி போன்ற படங்களை இயக்கிய அருண் வைத்தியநாதன் அவர்களின் 2 மகன்கள் ஆதித் மற்றும் அத்வைத் ஆகியோர் விஜயின் ஆட்டோகிராஃபை பெற்றுள்ளனர். மெர்சல் படம் போட்ட பனியனுடன் இருவரும் புகைப்படத்திற்கு போஸ்ட் கொடுத்துள்ளனர். இந்த தகவலை ஸ்ரீ தியானாண்டால் பிலிம்ஸ் நிறுவனத்தில் CEO ஹேமா ருக்மணி தன்னுடைய ட்விட்டரில் பதிவு செய்துள்ளார். விவேகம் படத்தை பார்த்த பிறகு அஜித்தின் ரியாக்ஷன் இதுதான். விவேகம் படத்தை எப்போது பார்ப்போம் என பலரும் காத்திருக்கின்றனர். அந்த வகையில் இப்படம் ஆகஸ்ட் 10ஆம் தேதி வர உள்ளதாக கூறப்படுகின்றது. இந்நிலையில் இயக்குனர் சிவா இப்படத்தை சென்சார் அனுப்புவதற்கான வேலைகளில் பிஸியாக உள்ளார். இதை தொடர்ந்து ஒரு சில பேட்டிகளிலும் இப்படத்தை பற்றி பேச ஆரம்பித்துள்ளார். இதில் அஜித் சார் மட்டுமின்றி மொத்த படக்குழுவும் படத்தை பார்த்து விட்டனர். எல்லோரும் கூறும் ஒரே வார்த்தை எனக்கு திருப்தியாக உள்ளது என்றுதான். அதையே தான் நானும் சொல்கிறேன், எனக்கு திருப்தியாக உள்ளது என சிவா கூறியுள்ளார். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க. தல மற்றும் தளபதி பற்றி உங்களின் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற செய்தியை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சினிமா நியூஸ் அப்டேட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.